டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். காலையில் எழுந்த உடனேயே அடிவயிற்றில் லேசான மாற்றம், பிறகு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் 3-5 நிமிடத்திற்குள் முழுமையாக வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு ஆரோக்கிய நிகழ்வுன்னு சொல்லுவோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு அந்த நிகழ்வுகள் நம்மில் பெரும்பாலானோருக்கு கிடைப்பதே கிடையாது. இரவு படுக்கும்போது வாழைப்பழம் சாப்பிட்றேன், பகல் உணவுல கீரை சாப்பிட்றேன், அல்லது ஏதேனும் ஒரு மலமிளக்கிய சாப்பிட்டா தான் எனக்கு மோஷன் போகுது, அதுவும் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை போக மாதிரி போனாதான் அதற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை வருது, இல்லைன்னா மலம் கழிக்காதது போல வயிறு உப்பசத்தோடு போராடக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு சொல்றதை பார்க்குறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2 நாளைக்கு ஒரு முறை தான் நான் மோஷன் போறேன், 3 நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போறேன், 5 நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போறேன், தீவிர மலச்சிக்கலோடு போராடக்கூடியவர்களையும் பார்க்கணும். மலச்சிக்கல்ல 3 வகை இருக்கிறத பார்க்கணும். முதல் வகை மலச்சிக்கல் 2 நாட்களுக்கு ஒரு முறை எந்த சிரமமும் இல்லாமல் மலம் கட்டியாக உடலை விட்டு வெளியேறக்கூடியது. தினசரி 2 முறை கழிக்க வேண்டிய மலம் 2 நாட்களுக்கு ஒரு முறை கழிவது அப்படிங்கிறது ஒரு வகையான மலச்சிக்கல். இரண்டாவது வகையான மலச்சிக்கல் காலையில் எழுந்த உடனேயே ஒரு முறை மலம் கழியும், ஆனா திரும்ப ஒரு முறைன்னு ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை காலை நேரத்தில் மட்டும் மலம் கழித்தால்தான் மனதுல ஒரு திருப்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுல அந்த மல கழிச்சல் ஏற்படுவதை பார்க்கிறோம். இதுவும் ஒரு வகை மல கழிச்சல் தான். மூன்றாவது, இன்னைக்கு ரொம்ப ரேரா நம்ம பார்க்கக்கூடியது, காலையிலிருந்து மாலை வரை எதை சாப்பிட்டாலும் மலம் கழிக்கக்கூடிய ஒரு உணர்வு. மலம் வருவது போல இருக்கேன், மலம் கழிக்க முயற்சி செஞ்சோம்னா அந்த இடத்துல இருந்து மலம் ஒவ்வொரு நேரத்திலும் வந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். மலத்துடைய நிறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கணும். மலச்சிக்கல்னா பொதுவாக நாம் நினைப்பது என்ன? மலச்சிக்கல்னா மலமே கழிக்கலன்னா அதுக்கு பேரு மலச்சிக்கல்னு சொல்றோம். தவறு. மலமே கழித்தாலும் கூட அடிக்கடி மலம் கழிப்பதும் காலை வேளைகள்ல மட்டும் கூடுதல் நேரம் கழிப்பதும் ஒரு வகையான மலச்சிக்கல் நோய் தான். இந்த 2 நாட்களுக்கு ஒரு முறை போவது வாதத்தால் ஏற்படுவது, காலையிலேயே 2 முறை 3 முறை போவது கபத்தால் ஏற்படுவது, ஒரு நாளைக்கு எதை சாப்பிட்டாலும் 5 முறை 6 முறை மலம் கழிவது அப்படிங்கிறது பித்தத்தால் ஏற்படுவது. இந்த புரிதல் தான் நமக்கு தேவை. அப்ப இதுல 2 வகையான வெரைட்டியை பார்க்கிறோம். ஒரு வகை வெரைட்டி மோஷனே போகாது, இன்னொரு வகையில அடிக்கடி மோஷன் போறது, இல்ல காலையிலேயே அடிக்கடி போறது. அப்ப இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்றது? 5 சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ் சரி பண்றதுக்கு. நம்பர் 1, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். நார்ச்சத்து இருக்குன்னா கீரை, காய்கறிகள், பழங்கள், வாழைத்தண்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது, நன்றாக மென்று அரைத்து சாப்பிடும்போது, மலம் கழிக்கும் போது சுலபமாக மலம் கழிவதும் அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய சூழலும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை அல்லது 2 வேளை, காலை இரவு அப்படிங்கிற மாதிரி 2 வேளை சீராக மலம் கழிவதை நாம் பார்க்க முடியும். இது முதலாவது வகையான மலச்சிக்கலை தீர்ப்பதற்கான சுலபமான வழின்னு சொல்லலாம். இதுல காய்கறிகள், கீரைகள், பழங்கள்னு எல்லா வகையான உணவுகளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது வழி, இந்த 2 வகையான மலச்சிக்கலையும் தீர்ப்பதற்கு தண்ணீர் மிக மிக அவசியம். தண்ணீர் நம்ம நிறைய குடிச்சோம்னா மோஷன் இறுகாம மோஷன் போறதையும் பார்க்க முடியும். அதே நேரத்துல தண்ணீர் நிறைய குடிச்சோம்னா மலத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை அதிகமாகும் போது ஒரே நேரத்துல மலம் சீராக கழிந்து பெருங்குடலும் மலப்பையும் காலியாகி விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப தண்ணீரே மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, இன்றைக்கு எவ்வாறு உணவும் தண்ணீரும் முக்கியமோ அது போல பிராணசக்தி ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாம் வாழ்வதற்கு மட்டுமல்ல, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றும் பலமாவதற்கு கூட பிராணசக்திங்கிறது அடிப்படையானது. அப்ப பிராணசக்தியை எவ்வாறு நாம் பலப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிராணாயாம பயிற்சிகள் உண்டு. பொதுவா இந்த பிராணாயாம பயிற்சிகளை முறையாக செய்யக்கூடிய ஒரே ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக் கொண்டாலே மலச்சிக்கல், பெருங்குடல், அதாவது பிரெயின், லிவர், கட் ஆக்சிஸ் சொல்லக்கூடிய மூளை, ஈரல், பெருங்குடல் சார்ந்த பெரும்பாலான நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். குறிப்பாக ஆட்டோ இம்யூன் நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதற்கு பிராணசக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
4வது வழி, மிகச் சுலபமான வழி, அனைவருக்கும் தெரிந்த வழி, மலமிளக்கிகளை எடுத்துக்கொள்வது. எனக்கு தெரிந்து மிகச்சிறந்த மலமிளக்கி எது? பாவன கடுக்காய் தான். பாவன கடுக்காயை பற்றி நிறைய முறை என்னோட நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். பாவன கடுக்காய் அப்படிங்கிறது கடுக்காய் சூரணத்தை கடுக்காய் கஷாயத்தில் இட்டு ஊற வைத்து 21 இரவுகள் அரைத்து அதை செரிமானமூட்டப்பட்ட சிறந்த மருந்தாக, காயகல்ப மருந்தாக மாற்றி கழிவை நீக்குவதற்கு மட்டுமல்ல, குடலை பலப்படுத்துவதற்கும் நாம் எடுக்கக்கூடிய சிறந்த மருந்தாக இந்த பாவன கடுக்காய். எனக்கு மாத்திரை சாப்பிட்டாதான் மோஷன் போகுது, மாத்திரை சாப்பிட்டா மோஷன் சரியா போகாம நீர் மாதிரி பேதி மாதிரி தான் ஆகுது, என்னோட உடம்பு சுத்தப்படவே இல்லைன்னு இந்த மாதிரி கவலையில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே இன்றைக்கு இந்த பாவன கடுக்காய் சூரணம் ஒரு தேக்கரண்டி வெந்நீர்ல சாப்பிட்டாலே மிகப்பெரிய அளவுல மாற்றம் வருவதை பார்க்கலாம். 5வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒருவேளை இதெல்லாம் செஞ்சு கூட எனக்கு ஆசன வாயில ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கு, இல்ல மோஷன் போகல அப்படின்னா உடனே ஒரு மருத்துவரை பார்த்து ஆசனவாய் பரிசோதனையோ அல்லது வேறு உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். என்னுடைய அனுபவத்துல கிரானிக் கான்ஸ்டிபேஷனோட வரக்கூடிய 100 பேர்ல 2 பேருக்கு தீவிர மூல நோயும் குறைந்தது 2 பேருக்கு ஆசனவாய் சார்ந்த புற்றுநோயும் இருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப மலச்சிக்கல் தானேன்னு மருந்துகள் சாப்பிட்டு நீண்ட காலமாக நாம் அதை விடும்போது நோய் பரவி நிறைய நோய்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு மலச்சிக்கல், அதே போல இன்றைக்கு அடிக்கடி மோஷன் போறது, மோஷன் நீர்த்து போறது, மோஷன் தண்ணியா போறது, பேதி ஆகிறது, மோஷன் போகும்போது ரத்தம் போறது, மோஷன் போகும்போது சளி போவது, மோஷன் போன பிறகு அந்த இடத்தில் உட்கார முடியாத அளவுக்கு கடுமையான துர்நாற்றத்தோடு மலம் கழிவது, இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை அல்லது ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி சார்ந்த சிறப்பு மருத்துவரை சந்தித்து இந்த சிரமம் என்ன இருக்கு அப்படிங்கிற புரிதலை வைத்துக் கொள்ளணும். எதுக்காக நான் சொல்றேன்னா, இயற்கை மருந்துகளும் உணவுகளும் மூச்சு பயிற்சியும் தியான பயிற்சியும் யோக பயிற்சியும் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கும் அப்படின்னாலும் அந்த இடத்துல நோய் புரிதல் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். நோய் புரிதலோடு இதை நாம் அணுகுகின்ற முயற்சியை நம்மால் மேற்கொள்ள முடியுமேயாயின் பெரிய நோயாக மாறாமலும் தடுக்க முடியும், இருக்கின்ற நோயை வேரோடு கிள்ளி எறியவும் முடியும். மலச்சிக்கல் தீர சிறந்த மருந்து பாவன கடுக்காய். பாவன கடுக்காயை விட சிறந்த முயற்சி இன்றைக்கு நாம் நார்ச்சத்திற்கு உணவுகளை சாப்பிடுவது, தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, தண்ணீர் குடிப்பது, பிராணாயாமம் செய்வது, அதை விட முக்கியமாக நீண்ட கால மலச்சிக்கலாக இருக்கும் போது அந்த மலச்சிக்கலுக்கான காரணம் வேறு ஏதேனும் நோயாக இருக்கிறதான் புரிந்து கொள்வது. இந்த 5 விஷயத்தை நம்ம கவனம் எடுத்தோம்னா காலை நேர போராட்டம் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.